ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மார்ட் பஜாரில் ஒரு குட்டி வானல் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக இந்த வானல் வாங்கணுன்றது ஒரு தாட் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வானலில் ஆக்சுவலாக சில்வர் வானல், அப்புறம் பார்த்திங்கனாக்கா சின்ன சைஸ். எனக்கா நம்ம ஏதாவது போட்டு ஃப்ரை பண்ணுறோன்னா ஏகப்பட்ட எண்ணெயை எடுத்து யூஸ் பண்ணி திரும்ப அதை ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ரீயூஸ் பண்ணுற விஷயத்தை அவாய்ட் பண்ணுன்ற ஒரு காரணத்துக்காகவே சின்னதாக வானல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஸ்மார்ட் பஜாரில் கிடச்சிது. ஸோ வாங்கிட்டேன். இந்த வானலோடைய ப்ரைஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இதை ஸ்டிக்கர் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, லைட்டாக வானலை ஹீட் பண்ணிவிட்டு இந்த கத்தி இல்லைன்னா ஃபோர்க் வச்சு ரிமூவ் பண்ணாலே அழகாக வந்துடும். ஸோ அப்படி தான் இப்போ நம்ம ஹீட் பண்ணி அதை ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டோம். ஸோ இப்போது வாஷ் பண்ண சிங்க்கில் பாத்திரத்தை போட்டுடலாம். ஸோ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா என் பையன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டான். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலான்ற ஒரு ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணியிருந்தோன்னா, ஆல்ரெடி ரெடிமேட் பேக் ஃப்ரைஸ் கட் பண்ணது இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம். உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஸோ அதில் தேவையான அளவு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெயோடைய குவான்டிட்டி கம்மி பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் அந்த எண்ணெயை ரீயூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான். எனக்கா இப்போ சிக்கன்லாம் நம்ம சிக்கன் 65 இந்த மாதிரிலாம் ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரிலாம் போட்டோன்னா அதை என்ன ஆகும்னா, ஆக்சுவலி ஃபிஷ் ஃப்ரை பண்ண மாட்டோம். ஃபிஷ் ஃப்ரை பண்ண மாட்டோம் மீன்ஸ் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண மாட்டோம். சிக்கன் 65 போடுவோம். ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா, ஒரு டைம் நம்ம அந்த சிக்கன் 65 ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னே எண்ணெயோடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியாக வந்துடும். ஸோ அது திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. அது பேட் கொலஸ்ட்ரால் க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு அந்த சிக்கன் 65 யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆயிலை நான் கீழே கொட்டிடுவேன். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஆயிலோட குவான்டிட்டி கம்மி பண்ணணும். ஸோ அதுக்கான பாத்திரம் சின்னதாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த விஷயத்தை கம்மி பண்ண முடியுன்றதுக்காக இந்த மாதிரி சின்ன வானலாம் வாங்கியிருந்தோம். பட் ஆனால் கைஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வானல் அவ்வளோ வெயிட்டுனா வெயிட்டு எப்படியும் 1 kg வெயிட் இருக்கும். அதாவது 750 to 1 kg வெயிட் இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு கையிலே அந்த வானலை ஹேண்டில் பண்ண முடியல, அவ்வளோ பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் ஹீட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கும் ரொம்பவே சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடுது. ப்ளஸ் இதில் என்ன சொல்கிறதுனா, நம்ம அலுமினியம் வானல் இந்த மாதிரி வானல்லாம் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரியான சில்வர் வானல் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு சொல்வேன் என்னை பொறுத்த வரைக்கும். as well as ஹெல்த்தியும் கூட. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃபஸ்ட்டு அதாவது என்னென்னா என்னோடய ஹஸ்பண்ட் கேட்டார். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு அவருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பையனுக்கு கொடுக்கலான்றதுக்காக, எனக்கு அவருக்கு ரொம்பவே பசி இருக்குதுன்னு சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பையனுக்காக போட்டு எடுக்கிறேன். ஸோ இந்த இது போதுமான அளவுக்கு நம்ம எவ்வளோ கம்மியாக போடுவோமோ அந்த அளவுக்கு நம்ம கம்மியாக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதில் இந்த ரெடிமேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது. பசங்க டக்குன்னு ஸ்நாக்ஸ் வேணும் அந்த மாதிரி கேட்டாக்கா டக்குன்னு நமக்கு போட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஸோ அந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நம்ம டக்குன்னு அதில் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே படப்படன்னு சவுண்டு வரும். எனக்கு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது ஹாஃப் அன் ஹவர் வெளில வச்சுட்டு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஆஸ் வெல் அஸ் கடையில் விற்கிற மாதிரியே அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கும். ஸோ போட்டு ஒரு 5 மினிட்ஸ்லேயே போட்டு எடுத்துடலாம். நம்ம என்ன தான் எவ்வளோ தான் பொட்டேட்டோ வீட்லேயே கட் பண்ணி அப்படி இப்படி செஞ்சாலும் அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காது. எனக்கா நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம் யூஸ்வலாக. ஸோ ஒரு சில பேர் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. பட் ஆனால் நம்ம அந்த மாதிரி மெனக்கட்டு பண்ணது கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த விஷயத்தை பண்ணலான்றதுக்காக சரி ரெடிமேட் பேக் வாங்கியாச்சு. ஸோ அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரெடிமேட் பேக் வாங்கி பண்ணது ஓகே. எனக்கு சட்டுன்னு டக்குன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாக்கா நம்ம எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக எடுத்தோம். ஸோ இப்போ எண்ணெயோடைய அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த திக்னஸ் அதிகமாக இருக்குது.
ஸோ என் பையன் வந்து கேட்டான், அதுவும் இந்த சம்மர் டைமில் வந்து எனக்கு ஸ்பைஸியாக வேணும், மிளகாத்தூள் போட்டு தான் வேணுன்ற மாதிரி கேட்டான். நான் சொன்னேன், பட் ஆனால் சம்மர் டைமில் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாதுன்னு, பட் ஆனால் சொல்கிறது கேட்கல, எனக்கு கண்டிப்பாக போட்டே வேணும்னு சொல்லிட்டேன். ஸோ அவனுக்காக வந்து இந்த ரெட் சில்லியை வந்து பவுடரை டஸ்ட் பண்ணிவிட்டு அவன்கிட்ட வந்து கொடுத்தாச்சு. ஸோ அவன் வந்து ஜாலியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம்.